எங்க போனா? காலையில இருந்து ஆளே காணுமே. பொழுது போயிருச்சு. வழக்கம் போல கோயிலுக்கு போயிருந்தா கூட இந்நேரம் திரும்பி வந்திருக்கணுமே. சரி, இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. போய் தேடி பாப்போம். ஏ துர்கா, அம்மா, காஃபி கொண்டு வா. கொண்டு வரேங்கம்மா. அக்கா, அந்த வேலைக்காரி வரா. பார்த்துட்டு தான் இருக்கேன், வரட்டும். நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அம்மா, காஃபி எடுத்துக்க. தூ, கன்றாவி. ஏய், மனுஷங்க குடிக்கிற மாதிரி காஃபி போட்டு எடுத்துட்டு வாடின்னு சொன்னா மாட்டுக்கு ஊத்துற கழனி தண்ணி மாதிரி இருக்கு. இத போய் எடுத்துட்டு வந்திருக்க. உனக்கு கொஞ்சமாவது மண்டையில ஏதாவது இருக்கா? வேலைக்காரியா தானே இந்த வீட்டுக்குள்ள வந்த. பழசு எதையும் மறந்துடாத. ஏன்னா இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்கிற பாரு வாழ்க்கை, இது உனக்கு நிரந்தரம் இல்லாதது. அம்மா, நான் நல்லா தான் போட்டு எடுத்துட்டு வந்தேம்மா. ஓ, இப்படி திடீர்னு இப்படி மாறிச்சுன்னே தெரியல. உனக்கு எதுதான் தெரிஞ்சது? ஓசியில உட்காந்து நல்லா 3 வேளைக்கு மூக்கு பிடிக்க தின்ன மட்டும் தெரியும். அப்புறம் உன் கூட வந்திருக்கிற கௌரி குட்டி பிசாசுக்கு வகை வகையா சமைக்கிற சாப்பாட்டை எடுத்து ஒளிச்சு வச்சு அவளுக்கு நல்லா ஊட்டி விட தெரியும். ஏய், உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவுன்றது இருக்கா? என் ரூம்ல டஸ்ட் அதிகமா இருந்துச்சுன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகும்னு உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. கரெக்டான டைம்ல என் ரூமை கிளீன் பண்ணி தொலைன்னு உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது? நான் எது சொன்னாலும் அத கேட்க கூடாதுன்னு திமிருத்தனம் பண்ணிட்டு இருக்கியா? நீ சொன்னா மட்டும் அவ அப்படியே திருந்தி கிழிச்சிருவாளா? இவெல்லாம் யாருக்கும் அடங்க மாட்டா. ரொம்ப அப்பாவியா அமுக்குனி மாதிரி இருந்துகிட்டு இந்த குடும்பத்துல இருக்கிற நம்ம எல்லாரையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. ஏய், இன்னும் என்னடி நின்னுட்டு இருக்க? போ.